எலியும் பூனையுமா மோதிக்கிட்ட த்ரிஷா, நயன்தாரா. இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? நடிகைகள் த்ரிஷாவும், நயன்தாராவும் சினிமாவுல சுமார் 2 தசாப்தங்கள நிறைவு செஞ்சிருக்காங்க. 2 பேருக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறதா பல தடவ செய்திகள் வந்திருக்கு. இருந்தாலும் கூட 20 வருஷங்களா 2 பேரும் முன்னணி நடிகைகளா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனைகள் பத்தி பல நேரங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அவங்களோட பகை உச்சத்துல இருந்ததா சொல்லப்படக்கூடிய 2000கள்ல பிற்பகுதியில நயன்தாரா குடுத்த பேட்டி ஒண்ணுல, மத்த நடிகைகளுடனான பிரச்சனைகள் பத்தின கேள்விக்கு பதில் குடுத்தாங்க. பில்லா படத்துல நடிகை நமீதா கூட தகராறு பத்தி வெளிப்படையா பேசுனாங்க. உண்மைய சொன்னா, முதல் சில நாட்கள்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நாங்க சாதாரணமா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. உண்மையிலேயே நாங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கும்போது, அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவாங்க. ஆனா என்ன மட்டும் தவிர்ப்பாங்க. சண்டையோ, தகராறோ எதுவுமே கிடையாது. ஆனா திடீர்னு நடக்கும்போது, எனக்கு அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா, அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க நயன்தாரா. அது மட்டும் இல்லாம த்ரிஷா, ஸ்ரேயா சரண் மாதிரியான சமகால நடிகைகளுடனான நட்பு பத்தி கேட்டப்போ, நண்பர்கள் அப்படிங்கிறது அலட்சியமா பயன்படுத்தக்கூடிய சொல் கிடையாது. இது ஒரு பெரிய சொல். த்ரிஷா கூட நான் நட்பா இல்ல. எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறதா நெனைக்கிறேன். பொண்ணுங்க மத்த பொண்ணுங்க கூட பழகுறதில்ல அப்படிங்கிற பழைய நம்பிக்கை மாதிரி தான் இது இருக்கு. ஆனா உண்மைய சொன்னா, எனக்கு அவங்க கூட பிரச்சனையோ, இல்ல யார் கூடயுமோ பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழல்ல த்ரிஷாவும் நானும் போட்டி போடுறதாவும், மத்த பிரச்சனைகள் இருக்கிறதாவும் கட்டுரைகள பார்த்தேன். ஆனா, எதுவுமே கிடையாது. குறைஞ்சபட்சம் பத்திரிகைகள்ல வரவேண்டிய அவசியமே இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நயன்தாரா. யாராவது என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவங்கள பிடிக்காது. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா.